தெரியாத ஒரு வரலாறு சொல்லட்டுமா? பழஞ்சோற்று நேந்தல்னு ஒரு ஊர் இருக்கு. பெரிய மருது தப்பிச்சு போறாருங்க குதிரையில, ரொம்ப களைப்பா இருக்காரு. அங்க ஒரு பாட்டி ஒரு குடிசை கிட்டக்க போய் யாரோ ஒரு பாட்டி கிட்ட கேட்கிறாரு, பாட்டி நான் ரொம்ப களைப்பா இருக்கேன், எனக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு. அந்த பாட்டிக்கு இவர் யாருன்னே தெரியல, இந்த கிழவிக்கு இவர் யாருன்னே தெரியல. அவரை உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. அந்த குதிரைக்கு வேண்டிய ஆகாரங்களை கொடுக்குறாங்க. இவர் தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. எல்லாம் முடிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சோறு இருக்குல்ல, இந்த பழைய சோறை அவருக்கான உணவா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பெரிய மருது இந்த பாட்டி கிட்ட கேட்கிறாரு, இந்த பாட்டிக்கு யாருன்னே தெரியல, இந்த இவர் யாருன்னே தெரியல. இப்ப பெரிய மருது கேட்கிறாரு, பாட்டி உனக்கு நான் ஏதாவது தரணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளுன்றாரு. எனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேளுன்றாரு. இந்த பாட்டி கேட்கிறான், எனக்கு கொடுக்கறதுக்கு உன்ட்ட என்ன இருக்கும், எனக்கு எதுவும் வேணாப்பா, இந்த ஊருக்கு ஏதாவது செஞ்சுட்டு போப்பான்றாங்க. ஊருக்கு ஏதாவது செஞ்சுட்டு போப்பான். உடனே அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அந்த குடிசையில இருக்கிற ஒரு ஓலையை எடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு முள்ள உடைச்சு இந்த ஊரையே இந்த பாட்டிக்கும் இவங்களுடைய சந்ததிக்கும் எழுதி தருகிறேன்னு எழுதி கொடுத்துட்டு போனார். பழஞ்சோற்று நேர்ந்தல்னு அந்த ஊரினுடைய பெயர். இது பெரிய விஷயம் இல்ல, அவரை தூக்குல போட போறாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அவரை தூக்குல போட போறாங்க. உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு ரெண்டு பேர்ட்டையும் கேட்டாங்க. பெரிய மருது சின்ன மருது அவர்கள்ட்ட உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு. அவங்க என்ன வேணாலும் கேட்டுக்கலாம்ல. அவங்க கேட்ட விஷயம் என்ன தெரியுமாங்க, அங்கதாங்க நம்ம தமிழ் மரபு இருக்கு, அங்கதான் நம்ம தமிழ் மண் இருக்கு. அவங்க கேட்ட விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் எங்களுக்கு உதவியாக செய்யுங்கள், நாங்கள் யார் யாருக்கு எதை எதை தானமாக கொடுத்தோமோ அதை எதை அவர்களே வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களிடமிருந்து அதை மட்டும் அவர்களிடமிருந்து பிரித்து விடாதீர்கள்னு பெரிய மருதும் சின்ன மருதும் கேட்டாங்க.